ஜுபேர் இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர், இப்போ 2 விஷயங்கள் உறுதியாக இருக்குது. ஒன்று ரொம்ப உறுதியாக இருக்குது. காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இடம்பெறுகிறது, கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறுகிறது என்று. ஐஓஎம்எல்லும் கூட அந்த நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறது. நம்முடைய திரு காதர் மொஹிதீன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இணைந்திருந்தார் ஜுபேர். அவர் நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுறதுன்னு கொள்கை முடிவு எடுத்துட்டோம், ஆனால் யார் அப்படிங்கிறத இன்னைக்கு 11 மணி கூடி முடிவை செய்ய போகிறோம் அப்படிங்கிறார். ஸோ இன்னைக்கு தவணையில் அவங்க இல்லை அப்படிங்கிறது புரிகிறது. பட் அதே வேளையில் நீங்கள் கூட்டணியா தாவேகா கூட்டணியில் தானே இருப்பீங்க அப்படின்னா அது பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிறார். இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷனில் அது வந்து ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றாலே கூட்டணியில் இடம்பெறுவதாக பொருளாகும். ஐஓஎம்எலுக்கோ விசிகாவுக்கோ 2 கம்யூனிஸ்டுகளுக்கோ இந்த ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் எந்த கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு கிரைசிஸ் எப்போ ரிசால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க? அவங்க இன்னமும் கூட அதில் ஒரு கான்கிரீட்டான நிலைப்பாடு எடுத்துடல, திமுக கூட்டணியா இல்லை தாவேகா கூட்டணியா அப்படின்னு. இட்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒரு பிசார் சிச்சுவேஷன் கூட சொல்லலாம். இது எப்படி அன்ஃபோல்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ராகுல் காந்தியின் ராஜீவ் காந்தியினுடைய நினைவு நாள் இன்றைக்கு அப்படின்னு. இதே பாரத் ஜோடா யாத்திரையை இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்தா ராகுல் காந்தி தொடங்கினார். அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவினுடைய மந்திரி சபை அமைக்கப்பட்டது காங்கிரஸ். அதுல ஐயுஎம்எல் இருக்கு. கேரளாவில் 25 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 5 அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிறாங்க கேரளாவில். நீண்ட நாட்களாக கேரளாவில் காங்கிரஸும் ஐயுஎம்எலும் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க, நீண்ட நாட்களாக இருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு நம்பிக்கை வரலையோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க கேட்ட கேள்விக்கு ஐயுஎம்எலுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ ஒரு முழு நம்பிக்கை இன்னும் ஏற்படல. இந்த இஷ்யூ அடிப்படையில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அந்த பிஎம்சிடியா இருக்கட்டும், அப்புறம் சில விஷயங்களை வந்து இவங்க தாவேகா அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம அதை அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை அவங்க வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது இவங்களுக்கு இந்த சூழலை வந்து கண்டிப்பா கரெக்டா அமைஞ்சதுனால இப்ப அவங்க வந்து 2 பேரும் இங்க அமைச்சர்கள் இடம்பெறாங்க. இதுலயுமே அவங்க நிபந்தனையற்ற 2029, 31 அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன இஷ்யூ அடிப்படையில் அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, தாவேகாங்கிற ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு, அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, அவங்க இஷ்யூ பேச எப்படி அணுகுறாங்க, பிரச்சனைகள் எப்படி இருந்தாங்க, ராஜாக்காவை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க யோசிக்காம டக்குன்னு அறிவிச்சுக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் ரொம்ப யோசிக்க வேண்டிய கட்சி காங்கிரஸ் தான். அவங்க தான் பாஜக எதிர்நிலையை தேசிய அளவில் பிரதானமா செய்யக்கூடிய முனை. அவங்க அறிவிச்சிட்டாங்க. அவங்க ஒரு காஷியஸ் ஆப்டிமிசமோ இல்லை ஒரு ஆப்டிமிசத்துலேயோ அவங்க அந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு எப்போ இந்த சந்தேகம் போகும்? உடனே ஒரு இடைத்தேர்தல் வந்துடும், உள்ளாட்சி தேர்தல் வந்துடும், நான் ஒரு கட்சியோட கூட்டணி இன்னொரு கூட்டணி மந்திரி சபை அப்படின்னா அது வித்தியாசமா இருக்கே. அது வந்து அவங்க நிலைப்பாட்டிலே அது சரியா பார்க்கப்படுமா? இல்ல, அது செயல்பாடுகளை பொறுத்து தான் மாறும். இப்ப நம்மளை போன்றவர்களே விஜயை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். விஜய் வந்து பாஜகவை நேரடியாக எதிர்க்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு, பொதுவாகவே இருந்துச்சு, நம்மளும் விமர்சனம் வச்சோம். ஆனா பதவியேற்றதற்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இந்த பிஎம்சியை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் உறுதி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதே நேரத்துல இந்த ஒரு இஷ்யூ வருது, ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை உடனே சரி செஞ்சுக்கிறாங்க. முதல்ல அவங்க பதவியேற்ற அன்னைக்கு அந்த வந்தே மாதரம் பாடல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்தது, உடனே அதை சரி செஞ்சுக்கிட்டாங்க, அது மாதிரி இனிமேல் நடக்காது அப்படின்னாங்க. பட் அதுக்கு அந்த எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில பதவியேற்பு விழா நடக்குது, அதை ஒருங்கிணைப்பது என்பது ஆளுநர் மாளிகை தான். இன்னைக்கு மெனி லைக்லினஸ் வந்தே மாதரம் பாடல் மீண்டும் பாடப்படும், வருஷம் மாதிரி தான் நமக்கு தெரியாது. பட் கவர்னர் நிகழ்ச்சிங்கிறதுனால, ராஜ்பவன் நிகழ்ச்சிங்கிறதுனால வந்தே மாதரம் பாடல் இருக்கும் அப்படிங்கிறது தான் தின்னும். ஸோ அதெல்லாம் மாறிடுமான்னு தெரியல. இல்ல, அது நேரடியாக ஆளுநருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்கிறப்ப அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அது மத்திய அரசினுடைய நிலைப்பாடா இருக்கலாம், ஆளுநர் மாளிகையினுடைய நிலைப்பாடா இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. சட்டமன்றத்தில் நடக்க போது அரசு விழா, தமிழ்நாடு அரசு விழாக்கள்ல அது கடைபிடி அரசு விழாக்கள்ல அவங்க செயலி இப்போ வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது, அதுவும் இந்த ஆர்டர்ல கண்டென்ஷியஸ் ஆர்டர்ல இருந்தது எல்லாமே ஆளுநர் மாளிகை சம்பந்தமான நிகழ்ச்சிகள்ல தான். பதவியேற்பு விழா, அதுக்கு பிறகு வந்து புரோட்டம் ஸ்பீக்கரோட பதவியேற்பு விழா, ரெண்டும் வந்து அதை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகை. ஆனா அதற்கு இவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தலைமையில ஒரு அறிக்கை கூட வந்துச்சு, இனி நாங்கள் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் பழைய முறையை நாங்க தொடருவோம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகிற பொழுதும் அதுக்கு உடனே செவி சாய்க்கிறாங்க, உடனே சரி செய்யக்கூடிய வேலையை பண்றாங்க. இப்படி அவருடைய செயல்பாடு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஏற்படுகிற பட்சத்தில்
அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை தொடர்வாங்க. இப்ப தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு சூழல் ஏற்படும், இவர்கள் அந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவார்கள், இன்னொரு கட்சியோடு கூட்டணியை இந்த தேர்தலில் தாவேக்காவை எதிர்த்து தேர்தல் களத்தில் இருந்து ஜெயிச்சவங்க, இதெல்லாம் மாறும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. இப்ப நாளைக்கு தாவேக்காவினுடைய நிலைப்பாடு எதை நோக்கி போகுது, எந்தவித விஷயங்கள்லாம் அவங்க ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் செய்யறாங்க. அவங்க நிலைப்பாடுகளை பார்ப்போம், நல்லா உறுதியா இருந்துச்சு, நம்மளோட அலைன்மெண்ட்ல இருந்துச்சுன்னா கூட்டணியில தொடரும், இல்லைன்னா மாத்தி யோசிப்போம் அப்படிங்கிற அந்த காட்சியை வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்க. ஆமா, அது ஒரு கட்சிக்கு சரியான வழிமுறை தான். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறது தாவேக்காக்கு பெரிய தலைவலியில அவங்க அதீதமான லெவரேஜ் அவங்க மேல கொண்டிருப்பாங்க. அவங்க மேல இன்னைக்கு கூட்டணி தலைமை தாவேக்காவா இருந்தாலும் கூட அவங்கள கண்காணிக்கிற இல்ல அவங்களுக்கு அணை போடுற இடத்துல தடை போடுற இடத்துல இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஆளுங்கட்சிக்குமே ஒரு அன்என்வியபிள் பொசிஷன், அது விரும்பாத ஒரு சூழலா தான் இருக்க முடியும் இல்லையா? இல்ல, ஆளுங்கட்சிக்கு இது உனக்கு சரியான வழிகாட்டுதலா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செக் அண்ட் பேலன்ஸா இருக்கும் நினைக்கிறீங்க. ஆமா, புதிய அரசாங்கம், புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்த இந்த மாதிரியான கட்சிகளுடைய வழிகாட்டுதல் இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பேரை தான் கொண்டு வந்து கொடுக்கும். அது எனக்கு பொறுத்த வரைக்கும் சரியான வழிமுறையா இருக்கும். சரியான ஒரு கூட்டணியில் இருந்தாலும் ஒரு சரியான எதிர்கட்சியாக இவங்க செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.